I'm going to name your card. Then I'm going to think a card, you're going to name my card. Okay. Okay? Imagine, நம்ம ரெண்டு பேருமே if we name each other's card, we both would be superstar. Okay. Okay? Okay. Now go ahead, உங்களோட மனசுல ஏதாவது ஒரு கார்டு நினைச்சிட்டேன் சார். நினைச்சிட்டீங்க. Now would that be amazing if I name your card? சொல்லலாமா? இல்ல நான் சொன்னேன். Would that be amazing? The name of the card. In the deck of cards la not only each and every card are completely different. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் completed different. Not only that, all the cards இருக்கு இல்லையா, they have their own name on the back. இதுல பாத்தீங்கன்னா ஆடம், லைக் யாருக்குனாலுமே நம்ம இப்படி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க நிறைய பேர் இருக்கோம், யார் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சொன்னாலும் நிறைய. ஓகே. இதை வந்து நான் ஒரு பசில், if you see what I do, I'm an entertainer basically. என்ன அப்படின்னா it's an entertainment. Once I'm done, so we should enjoy and we should leave it. இதுக்கப்புறம் but you should not go as a puzzle. So before we close, உங்களோட blast performance ஏதாச்சும் பார்க்கலாமா? Okay, blast performance. Sure. இதுக்கு நான் செட் ப்ராப்பர்ட்டியில் எங்களோட இன்னொரு ஆங்கரை தான் வந்து கூப்பிட போகிறேன். ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரோட க்ளோசிங் பிளாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது என் கூட வந்து டெஸ்ட் பண்ணல. ஸோ எங்களோட விஜே ஷைலஜா நாச்சியார் இருக்காங்க, அவங்களும் ராகேஷும் தான் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ போலாமா சார்? அப்சல்யூட்லி. அதாவது பிளாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறத விட கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இப்போது இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் வந்து மைண்ட் ரீட் பண்ண தான் நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்தது கூட வந்து மற்றவங்க மைண்ட் ரீட் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷைலஜா, இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவதோட மைண்ட் நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார். would you like to? ஓகே. ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேம் ஒன்று மைண்ட் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ பிளேயிங் கார்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்பேட்ஸ், ஹார்ட்ஸ், கிளப்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ், நம்பர் 52 கார்டு இருக்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூ கோயிங் டு திங்க் எனி கார்டு இன் யுவர் மைண்ட். யூ கோயிங் டு திங்க், ஐம் கோயிங் டு நேம் யுவர் கார்டு. தென் ஐம் கோயிங் டு திங்க் அ கார்டு, யூ கோயிங் டு நேம் மை கார்டு. இமேஜின், நம்ம ரெண்டு பேருமே if we name each other's card, we both would be superstar. Okay. Now go ahead, உங்களோட மனசுல ஏதாவது ஒரு கார்டு நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கோங்க. கண்ணு மூட வேணாம். I always say eyes are the windows of the soul. In this particular case, don't close your eyes. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு கார்டு மனசுல நினைச்சுக்கிறேன். இப்போ நீங்க வந்து என்ன கார்டு சொன்னாலும் நான் வந்து ஆமாங்க அதுதான் அப்படின்னா வந்து சான்சஸ் இருக்கு, நான் சீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் நான் என்ன கார்டு வந்து நான் வந்து என்னோட மனசில் நினைக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே எழுதி வச்சிடுறேன். நீங்கள் எப்படி ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை, ஸோ இது யாருக்குமே தெரியாது. ஸோ இங்கே தான் இருக்குது, நான் என்ன கார்டு மனசில் நினச்சிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கார்டு மனசில் நினச்சிருக்கீங்க இல்லையா? நினச்சிட்டேன் சார். நினச்சிட்டீங்க. நோ, would that be amazing if I name your card? சொல்லலாமா? இல்ல நான் சொன்னேன். would that be amazing? The name of the card, it's called Andy. Andyனா ஆண்ட்ரூவோட ஷார்ட் ஃபார்ம். இல்ல அதான் நான் தான் சொன்னேன் இல்லையா? நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, I am going to name your card. Okay. I named your card. ஆண்ட்ரூ யாரு? Andy. இல்லை உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப குழப்பமாயிட்டீங்களே, என்னையா ஒரு கார்டு பேரை சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, சைலஜா நம்ப மாட்டீங்க, இந்த டெக் ஆஃப் கார்ட்ஸில் நாட் ஓன்லி ஈச் அண்ட் எவ்ரி கார்ட் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்ப்ளீட்டட் டிஃப்ரெண்ட். நாட் ஓன்லி தட், ஆல் த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, தே ஹாவ் தர் ஓன் நேம் ஆன் த பேக். இதில் பார்த்தீங்கன்னா ஆடம், ஆனா, பிராட். ஸோ நீங்கள் திங்க் பண்ண வந்து 3 ஆஃப் டைமண்ட்ஸ் இல்லையா? ஓகே, ஜேன், மேட், மார்க்,
மைக், இதில் பார்த்தீங்கன்னா மோனா. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? அண்ட் லீசா. பார்த்தீங்கன்னா ரோஸ், எல்லாமே ஷார்ட் நேம். சின்ன சின்ன அவ்வளோதான், சின்ன எழுத. ரீக் இது நேம் பண்ணீங்க ஒரு இது நீங்களே ஜஸ்ட் நானே நேம் பண்ணிட்டேன் வரதுக்கு முன்னாடி. ஆமாம், நேம் டாம், பக், டிக், பேடி, சாம். It keep going like this. Now for the first time, you tell me what is the card which you are thinking? நீங்க என்ன சொல்லிட்டீங்க சார்? இல்ல நான் நம்பர் சொல்லிட்டேன். இல்ல, ஆமா, நான் அந்த கார்டுக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சேன். ஆமா, என்ன கார்டு அது? 7 hearts. 7 hearts. You're not going to believe this. இப்ப அது பின்னாடி ஆண்டின்னு இருக்கு போகுது. ஓகே. So 7 of hearts. நீங்க சூஸ் பண்ண கார்டு இப்போ ஞாபகம் இருக்கா? உங்க கார்டுக்கு நான் ஒரு பேர் வச்சேனே, என்ன அது? ஆண்டி. The only card which has name Andy. எப்படி சார்? No, wait. We're just halfway through now. Okay. No, this is fine guy. இப்போ நான் பண்றது வந்து பெரிய விஷயம் இல்ல. நான் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு அமேசிங்கான விஷயம். You going to name my card. ஓகே, எனக்கு நேம் எல்லாம் தெரியாது. ஃபைன் பண்ணுங்க. ஓகே, பட் ஏற்கனவே நான் என்ன கார்டு மனசுல நினைச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் வந்து எழுதிட்டீங்க. ஏற்கனவே நான் என்ன கார்டுன்னு எழுதிட்டேன். You going to find a name. Which name? Adam, Anna, Jane, Matt, Mark, Mike. Choose a name for me. Okay. Mike, Mona, Lisa. That Mona. Mona. Yeah. Okay. How about Mike? Like Mona. You like Mona? மாத்ரீங்களான்னு Matriya. How about Lisa? No. Mona. இல்ல வேற ஏதாவது அதர் நேம்ஸ்? No. Mona. Okay. You know what? She has chosen Mona. Yeah. Okay. Before that, நான் என்ன கார்டு மனசில் நினச்சேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது இல்லையா? நான் ஏற்கனவே எழுதி வேறு வச்சுருந்தேன். நான் நினச்ச கார்டு வந்து 7 of spades. ஓகே. நீங்கள் எனக்கு சூஸ் பண்ண கார்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், that is also 7 of spades. இப்போ இவங்க 7 நினைச்சாங்க, நீங்க வேற 7 நினைச்சீங்க. எனக்கு தெரியும், பட் ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 தான் இருக்கும். பட் எனக்கு தெரியும் 7 நினச்சாங்க. நீங்க பண்ண ப்ரிப்பரேஷன்ல 2 ஃபுட்ஸ் சார் எப்படி சார்? அப்படிதாங்க. லைக் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும் போதே நான் யோசிச்சிட்டேன். லைக் எனக்கு அது தோணுச்சு, ஒருவேளை அந்த மோனா அப்படி லைக் அந்த நம்பர் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டிசைன் பண்ணிட்டேன் நான். That's how the psychology works. ஓகே. மக்கள் இதே நானா இருந்தா அது வேறயா இருந்திருக்கும்ல? கண்டிப்பா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஒவ்வொருத்தங்களோட பெர்செப்ஷன், ஒருத்தவங்களோட சைக்காலஜி. இல்ல எனக்கு புரியல. புரியக்கூடாதுங்க. புரிஞ்சதுன்னா அப்போ நான் சரியா பண்ணல அப்படின்னு அர்த்தம். புரியக்கூடாது. புரிஞ்சதுன்னா அது ஒரு மிஸ்ட்ரியே கிடையாது. நான் வந்துட்டு 7 நினைச்சேன். ஆக்சுவலி உங்களுக்கும் நான் 7 தான் நினைச்சேன். எப்படி அதுல வந்தது? That's how it is. ஓகே. ஒரு ஆள் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இதுதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். லைக் யாருக்குனாலுமே நம்ம இப்படி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க நிறைய பேர் இருக்கோம். யார் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சொன்னாலும் இதை வந்து நான் ஒரு பசில். If you see what I do, I'm an entertainer basically. என்ன அப்படின்னா it's an entertainment. Once I'm done, so we should enjoy and we should leave it. இதுக்கப்புறம் பட் you should not go as a puzzle. கரெக்ட். இந்த மாதிரியான கேம்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஞாபக சக்தி அதிகரிக்க இந்த மாதிரியான இதெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்களா? இல்ல that's a different thing. ஞாபக சக்திங்கிறது yes I do. இதுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இப்போ நான் பண்றதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. It's a memory training. It's a completely different subject. Hypnotism, it's a completely different subject. What I do, it's for entertainment. சார் நீங்க பேசுறத பார்த்தா ஒரு படம் வந்ததே, அரவிந்த் சாமி வச்ச ஒரு படம் வந்ததே, கண்ணுல பார்த்தே வந்துட்டு கொள்ளையடிக்கல திருடெல்லாம் வச்சிருவாங்க. அந்த மாதிரி போகன் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பண்ண முடியுமா? இல்லைங்க, ரியாலிட்டியில கிடையாது. இல்ல இப்போ நீங்க பண்ணுவீங்களே? இல்ல இதுதான் ரியாலிட்டியில வந்து அப்படி பண்றதா இருந்தா நான் வந்து ஷோ பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இல்லையா? ஓகே, கண்டிப்பா. நான் மட்டும் இல்ல எல்லாரும். சோ போகன் படத்துல வந்து ஐ டு ஐ மேனிபுலேஷன் நடந்து பேங்க்கே எடுத்துருவாங்க. சோ அந்த படத்துல இப்படி தான் ஐ கான்டாக்ட் தான். ஐ கான்டாக்ட்லயே எல்லாமே பண்ண வைப்பாங்க. அந்த படம் ஃபுல்லாமே லவ்வர் கூட வந்துட்டு அதர் சைடு நிக்கிற எதிரி வந்துட்டு மீன் ராங் பர்சன் வந்துட்டு கண்ணிலே கான்டாக்ட் பண்ணா நம்மளோட பாய் ஃப்ரெண்டே அவங்க கொல்ல போவாங்க. கரெக்ட். அந்த இப்போ ரீசெண்டா கூட இந்த சைத்தான் ஒரு படம் வந்துச்சுல, ரொம்ப சேம் கான்செப்ட், ஜோதிகா நடிச்சது.
பட் இட்ஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். யா சார் அமேசிங். இன் ரியாலிட்டி வந்து பாசிபிளே கிடையாது. நல்லா இருந்தது. தேங்க்யூ. லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தேங்க்யூ so much. தேங்க்யூ. ப்ளஷர். ஸோ மக்களே சூப்பரான பெர்ஃபார்மன்சஸ்லாம் வந்து ராகேஷ் ஷியாம் கிட்டேருந்து பார்த்தோம். ஸோ இதோட வந்து வைண்ட் அப் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் வி வைண்ட் அப், நீங்கள் சைக்காலஜின்னு சொன்னதுனால ஸோ உங்களுக்கு ஓரளவு ஃபேஸ் ரீடிங் தெரியும் ரைட்? இல்லை, ஃபேஸ் ரீடிங் ஃபேஸ் வச்சு நான் ரீட் பண்ணுவேனே தவிர ஃபேஸ் ரீடிங்லாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அது ஓகே ஃபைன். ஃபேஸ் வச்சு நான் கொஞ்சமாக ரீட் பண்ணுவேன். ஓகே ஃபைன் சார். ஸோ மக்களே இதோட அவ்வளோதான் நம்ம இன்டர்வியூ. ஸோ சூப்பராக ஜாலியாக எங்கள் டீமே வந்து இவரோட இன்டர்வியூ வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பார்க்குற நீங்களுமே வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.